வெயிட் லாஸ், சுகர் கண்ட்ரோல் இந்த ஒரு இடியாப்பம் ரொம்ப பவர்ஃபுல்னு தெரியுமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கருப்பு கவுனி அரிசி இடியாப்போங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேடான கருப்பு கவுனி அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. பிளாக் இடியாப்பமா, இதில் என்ன சீக்ரெட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். ஒயிட் இடியாப்பத்தை விட 10 மடங்கு இது ஹெல்திங்க. இது நேச்சுரலி ஃபைபர், அயன், ஆன்டிஆக்சிடெண்ட் நிறைய இருக்குதுங்க. இப்போ நாம் சாப்பிட்ற ஃபல ஃபுட்ஸில் நியூட்ரிஷன் கம்மியாயிடுச்சு. ஆனால் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட இந்த கருப்பு கவுனி அரிசி மட்டும்தான் இன்னும் ஒரு ட்ரெஷர் மாதிரி தான் இருக்குது. மேலும் டைஜஷன் நல்லா ஆகிறதுக்கும் இது உதவுங்க. உடம்பை வந்து லைட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுருக்கும். நம்ம நல்ல சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சுருக்கிற அந்த மாவை இடியாப்ப அச்சில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து ஸ்டீமில் வேக வச்சோம் அப்படின்னா சூப்பர் அண்டு சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிருங்க. இந்த கருப்பு கவுனி இடியாப்பம் டெய்லி டயட்டில் சேர்த்தா ஸ்லோலி பாடியில் நல்ல சேஞ்சஸ் நீங்களே ஃபீல் பண்ணலாம். அதனால தான் நம்ம பாரம்பரிய உணவுகளை மீண்டும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். இந்த கருப்பு நிற இடியாப்பத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்ம பாட்டி எப்போவும் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்ணும், இயற்கையோடு சேர்ந்த உணவு சாப்பிட்ணுன்னு. அப்போ அது நமக்கு புரியலை. ஆனால் இப்போ தான் புரியுதுங்க. நம்ம மாடர்ன் ஃபுட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியும் உடம்பு டயர்டு தான் ஆகுது. அதுக்குள்ளே தான் இந்த கருப்பு கவுனி அரிசி மாதிரி பாரம்பரிய உணவுகளோட வேல்யூவும் நமக்கு தெரியுது. இந்த ஒரு கருப்பு கவுனி இடியாப்பம் சாதாரணமாக தோணலாங்க. ஆனால் இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் நம்ம உடம்புக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி பிளட் ஸ்ட்ரென்த்தை கூட்டும், இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காகும், பாடியை லைட்டாகவும் வச்சுருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருந்தாங்க. நாமும் அதே மாதிரி நம்ம பழைய உணவுகளை மீண்டும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். நாமளும் நம்ம குடும்பமும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ரூட்ஸுக்கு திரும்பணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.